ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிட்ஸ் டிவி. தமிழ் கதைகள். மிசமாடு. ஒரு காட்டுக்குள்ள சில மாடுகள் மேய்ஞ்சிட்டு இருந்ததாம். அந்த மாடுகள்ல ஒரு மாடுக்கு தண்ணி தாகமா இருக்குன்னு காட்டுக்குள்ள இருக்க ஆத்தங்கரை பக்கமா தண்ணி குடிக்க போச்சான். அங்க போன மாட்டுக்கு திரும்பி வர வழி தெரியலையாம். சரி, எப்படின்னா போவோம்னு சொல்லிட்டு போன மாடு வழி தவறி போயிடுச்சான். அச்சோ, நம்ம வழி தவறிட்டோமே, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எங்கன்னா போய் ஓய்வு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த குகையில போயிட்டு ஓய்வெடுக்கலான்னு போச்சான். குகைக்குள்ள எந்த விலங்கும் இல்லாத உறுதி செஞ்சதுக்கு அப்புறமா மாடு உள்ள போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சுதான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பக்கமா அந்த குகையில வாழ்ற சிங்கம் வந்துட்டு இருந்துதான். ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லி மாடு வெளியில வந்து பார்த்துதான். அப்போ தூரத்துல சிங்கம் வரதையும் பார்த்துருச்சான். ஐயோ, என்னது இது, சிங்கம் வருதே, இப்ப எப்படி சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு நினைச்சுதான். சட்டுன்னு மாட்டுக்கு ஒரு யோசனை வந்துச்சான். உடனே குகையை பார்த்த மாடு, இன்னைக்கு சாப்பிட்ட சிங்கம் ரொம்ப சுவையா இருந்ததுல்ல அப்படின்னு சொல்லிச்சான். அது கேட்ட சிங்கம் அப்படி திகச்சு நின்றுடுச்சான். அப்புறம் மாடு பேச ஆரம்பிச்சுதான். சிங்கம் கறி ரொம்ப சுவையா இருக்கு, இன்னொரு சிங்கம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா விடாம அதையும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிச்சான் குகையை பார்த்து. அது கேட்டதும் சிங்கம் பயந்து அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருச்சான். சிங்கம் ஓடுறத பார்த்த மாடு ரொம்ப சிரிச்சுக்கிட்டே உள்ள போய் மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருச்சான். சிங்கம் ஓடிட்டு இருக்கும் போது எதிரில் ஒரு நரி வந்துச்சான். நரி சிங்கத்தை பார்த்து, என்னாச்சு, ஏன் சிங்கராஜா ஓடுறீங்க அப்படின்னு கேட்டுச்சான். அதை கேட்ட சிங்கமும் நடந்ததெல்லாம் சொல்லிச்சான். சிங்கக்கறி சாப்பிட்ற மாமிச மாடுகள் வந்திருக்கு, அதெல்லாம் சேர்ந்து என்னையும் சாப்பிடணும்னு தான் நான் பயந்து ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட நரியோ, என்னது மாடுகளா, ஒரே ஒரு மாடு தானே காட்டுக்குள்ள வரதை நான் பார்த்தேன், சரி வாங்க நானும் வரேன், போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சிங்கத்து கூடவே நரியும் வந்துதான். அவங்க பேசிட்டு இருக்க சத்தம் கேட்டு குகைக்குள்ள அந்த மாடு ஏதோ சத்தம் கேட்குதேன்னு மறுபடியும் வந்து பார்த்துதான். அப்போ தூரத்துல நரியும் சிங்கத்தையும் பார்த்ததும், ஐயோ, இந்த தந்திரக்கார நரி சிங்கத்தை மறுபடியும் கூட்டிட்டு வந்துடுச்சே, சரி எதனா சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, நண்பர்களே, நம்ம அந்த நரியை விட்டது ரொம்ப தப்பு, அந்த நரி போய் சிங்கத்தை கூட்டிட்டு வருமான்னு தெரியலையே, அது எப்ப வருது, நம்மளும் எப்ப சிங்கக்கறி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட சிங்கத்துக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான் நரி மேல. உடனே நரிய பார்த்த சிங்கம், தந்திரக்கார நரியே, நீ என்னையே இறையாக்க தான் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி நரி மேலே பாஞ்சுதான். நரி உயிர் பழிச்சா போதுன்னு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருச்சான். சிங்கமும் துரத்துச்சான். இதை பார்த்துட்டு இருந்த மான் சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து தூங்க மறுபடியும் உள்ள போயிடுச்சான். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, மாடு ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு குகையை தேர்ந்தெடுத்து உள்ள போச்சு. அப்போ அந்த குகையில இருக்கிற சிங்கம் வந்ததும் அதுகிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு கொஞ்சம் கூட பதறாம அதோட புத்திசாலித்தனத்தால அறிவை பயன்படுத்தி தன்னை ஒரு மாமிச மாடுன்னு பொய்யா சொல்லி நம்ப வச்சது. சிங்கத்துக்கிட்ட வந்து தான் உயிரை காப்பாத்திக்கிச்சு. அதுக்கப்புறம் ஒரு தந்திரக்கார நரி கூட வந்த சிங்கத்தையும் அதோட புத்திசாலித்தனத்தால ஏமாத்திடுச்சு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த நேரத்துல நம்ம சோர்ந்து உட்காராம கொஞ்சம் கூட பதறாம அந்த காரியத்தை சிறப்பா செய்யணும். இதைதான் பெரியவங்க பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு சொல்லுவாங்க. Thanks for watching our channel. Like, share and subscribe us.